அன்பர்களே வணக்கம். நம்மளுடைய சிவருத்ர மகாகாளியம்மனுடைய ஆலயத்தில் வருகின்ற திங்கட்கிழமை அன்னைக்குன்னு நம்மளுடைய கோவிலில் காளியம்மானுக்கு வருஷாபிஷேக விழா நடைபெற இருக்கிறது. அதாவது இந்த வருஷாபிஷேகம் 2 ஆண்டுகள் முடிவடைந்து நம்மளுடைய ஆலயம் கட்டி 2 வருடம் ஆண்டுகள் முடிவடப் போகிறது. அதனால் இந்த வருஷாபிஷேகம் அப்படின்னா தெய்வம் இந்த கலியுகத்தில் பிறந்த உருவாக்குன நேரம், சரிங்களா? அந்த நேரத்தை தான் பிறந்த நாளாக கொண்டாடுறது, சரிங்களா? அதுதான் வருஷாபிஷேகம் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? இந்த வருஷாபிஷேகத்தை நம்ம மக்களாகிய எல்லாருமே சேர்ந்து பண்ணணுங்கிறது என்னுடைய ஆசை. என்னென்னா எல்லாருடைய உழைப்பாலையும் இந்த திருவிழாவை நம்ம நடத்தணும். திருவிழாங்கிறது தெய்வத்தை குளிர்விக்கிற ஒரு நிகழ்ச்சி, ஒரு திருவிழா. அப்படிங்கிறதுனால தான் அது திருவிழா அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதனால் எல்லாரும், நான் மட்டும் அந்த திருவிழாவை எடுத்து நடத்துறது முடியாது, சரிங்களா? நான் மட்டும் கும்பிடணும்னா நான் அதை என்னுடைய வீட்டுக்குள்ளேயே வச்சு நான் கும்பிட்டுருப்பேன். அதை என்னைக்கு கோவில் கட்டி கோபுரம் ஆக்கி அது ஒரு இடத்துல பொதுவாக நம்ம வச்சுட்டோமோ அது உலகத்துக்கு பொதுவான தெய்வமாக மாறிடும், சரிங்களா? அங்கே தேடி வரக்கூடிய நினைக்கக்கூடிய பக்தர்களுக்கு எல்லாமே அது அருள் பாலிக்கிற பொருட்களில் அந்த தெய்வம் இருக்கும், சரிங்களா? அதனால் உலக மக்கள் எல்லாமே நன்மை பெற வேண்டி அந்த இடத்துல தெய்வத்தை நம்ம வைத்து 2 ஆண்டுகளாக நம்ம ஆக போகுது. அந்த தெய்வத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம சந்தோஷப்படுத்தணும்னு நான் விரும்புகிறேன், சரிங்களா? அதனால் நம்மளுடைய யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்கள் உங்களால் முடிஞ்ச, சரிங்களா? அதாவது ஒருத்தவங்களுக்கு 1 ரூபா முடியும், ஒருத்தவங்களுக்கு 10 ரூபா முடியும், ஒருத்தவங்களுக்கு எவ்வளவு உங்களால் முடியுதோ அந்த சிறு உதவித்தொகையை நம்மளுடைய யூடியூப் சேனலில் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் என்ன செய்யலாம், கோவில் நிர்வாகத்துக்கு உங்களால் முடிஞ்ச உதவித்தொகையை நிதி உதவியாக செய்யலாம். அதே சமயம் பார்த்திங்கன்னா அன்னைக்குன்னு, சரிங்களா, வர்ற திங்கட்கிழமை அன்னைக்குன்னு தான் நம்ம கோவிலில் வருஷாபிஷேகம், சரிங்களா? அன்னைக்குன்னு சாமிக்கு செய்யப்படக்கூடிய அபிஷேகங்கள், பூஜை பொருட்கள், சரிங்களா, அன்னதானத்துக்கு தேவையான அரிசி, மளிகை ஜாமான், காய்கறிகள், இலை, இந்த மாதிரி பொருட்களும் யாரும் வாங்கி தரணும்னு விருப்பம் இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய ஆலய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறலாம், சரிங்களா? அதே சமயம் பார்த்திங்கன்னா இது கட்டாயம் கிடையாது. நான் என்னென்னா என்னோடய யூடியூப் சேனலை நான் கொடுக்குறேன் அப்படின்னா அது அவரவர்கள் விருப்பப்பட்டு கொடுக்குறது, சரிங்களா? அவரவர்கள் மனம் அவரவர்கள் முடிந்த உதவியை தான் நான் கேட்குறேன். என்னென்னா என்னுடைய விருப்பம் என்ன அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து இந்த வருஷாபிஷேக திருவிழா நடத்தணுங்கிறது என் மனசில் உள்ள ஆசை, சரிங்களா? நான் ஒரு ஆளுமே செஞ்சுட்டு போகிறதுனால புண்ணியம் எனக்கு மட்டும் கிடைக்கணும்னு நான் விரும்பலை. எல்லாருமே பலன் பெறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் அதை பொதுவாக தெய்வத்தை நான் வச்சு வணங்கின தெய்வத்தை பொதுவாக நான் அந்த காளியை கொண்டு வந்திருக்கேன், சரிங்களா? அதனால் எல்லாருமே இந்த பூஜையில் கலந்துக்குங்க. அதே சமயம் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளுடைய ஆலயத்திற்கு வருஷாபிஷேக தினத்தன்று வாங்க. கண்டிப்பாக அம்மாவுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும், சரிங்களா? நன்றி, வணக்கம்.